எங்களுடைய ஆரோவில் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் சுரம் ஆரோவில் சார்பாகவும் யாத்ரா ஆர்ட்ஸ் மீடியா சார்பாகவும் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனியன் என்ற ஒரு குறும்படம், ஆரோவில் பற்றிய ஒரு குறும்படம், மாத்திருமந்திர் பற்றிய ஒரு குறும்படம், அது சார்ந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமான நிகழ்வுகள், கருத்துக்கள் அது உள்ளே அடங்கியிருக்கிறது. அதேபோல் மனித ஒற்றுமை, ஆரோவில் ஒரு மனித ஒற்றுமைக்கான ஒரு இடம். ஸோ யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் ஆரோவிலுடைய ஒரு உன்னத கோட்பாடு. நம்ம ஆரோவில் பயோரிஜியன் சுற்றி இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இந்த குறும்படம் போட்டு காமிச்சிட்டு வரோம். ரூத் லோமன்றவர் ஆரோவில்ல எழுதினவர். அவர் 50 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதின ஒரு ஸ்டோரியை நாங்கள் இப்போ ஒரு குறும்படமாக ஆக்கியிருக்கோம். இந்த படம் உலக அளவில் நாங்கள் போட்டு காமிச்சு ஒரு உன்னதமான ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, வாட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் ஷார்ட் ஃபிலிம், இதை பற்றிலாம் நம்ம பேசலாம். இங்கே ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு அம்மன், அம்மாவை போல பல முகங்களால் பல பெயர்களால் அறியப்பட்ட ஒரு அன்னையை போல இது செழுமையை வெளிப்பட்டு வேளாண்மையை தழுவிய பாரம்பரியத்தின் குறியீடு. இங்கத்தான் 1968 பல நாட்டிலிருந்து கைப்பிடி மண்ணை கொண்டாந்து இதுக்குள்ளார போட்டு ஆரோவில் நகரத்தை ஆரம்பிச்சாங்க. How you feel? படம் எப்படி இருந்துச்சு? நைஸ். ஸோ இந்த படத்தில் நம்ம பார்த்தது என்ன புரிஞ்சுக்கிட்டோம், என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம், அதை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் எ கேர்ள் எ பாய் ரைஸ் பண்ணுங்கள். ஒருத்தவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். நான் இந்த படத்தில் ஒற்றுமையை தான் கற்றுக்கினேன். எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அந்த குளோபை கட்டி அவங்க எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து அதையெல்லாம் பண்ணுறது. அந்த தாத்தா எல்லாருக்குமே அந்த குட்டி பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து பண்ணதுக்கு அந்த தாத்தா வெரி வெரி தேங்க்யூ தாத்தா. இந்த படத்தை போட்டு ஒற்றுமை தான் பலம், ஒற்றுமையில் தான் சாதிக்க முடியும். அது அழகாக இந்த வயசுலேயே ஒற்றுமையாக இருந்து அந்த குளோபை கட்டியிருக்காங்க. இன்றைக்கி எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்க. ப்ளஸ் தாத்தா பேரங்களுக்கு பேத்திகளுக்கு அந்த சொன்ன விஷயம்ன்றது தாத்தாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்ரீநிதி. எல்லா இடத்துலையும் நீங்கள் போடணும்னு ஆசைப்படுறேன். வாவ், அடுத்தபடி சோஷியலாக போயிட்டாங்க வேற லெவலுக்கு. கண்டிப்பாமா முன்ன இருந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. அதை போட்டு காட்டினவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லியிருக்கேன். முன்ன இருந்த காலகட்டம் எப்படி இருந்தது, இப்போ இருந்த காலகட்டம் என்ன டிஃப்ரென்ஸ், அது 1-2 சொன்னால் நல்லா இருக்கும். முன்ன இருந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக அன்பாக பாசமாக இருந்தாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் பார்க்க முடியலை. எல்லாரும் ஒற்றுமையாக அன்பாக பாசமாக இருந்தால் நல்லாயிருக்கும். குமாரி கண்டம் இந்தியாவோட ஒரு பாட்டாக இருந்துச்சு. அது இப்போ தண்ணியோட தண்ணியாக மூழ்கிடுச்சு. அது குமாரி கண்டத்துக்கு பதிலாக ஆரோவில்னு ஒரு இடத்த கட்டிக்கிறாங்க. அந்த இடத்த குமாரி கண்டம் பெரிய அமைதியும் ஒற்றுமையும் இருக்கிறதுக்காக ஆரோவில கட்டிக்கிறாங்க. கதெல்லாம் சொன்ன தாத்தா ஏழுமலை தாத்தா அவர்களே நல்ல கருத்துக்கள், அதாவது ஆணி பதிகிற மாதிரி மரங்களை வெட்டக்கூடாதுன்னு ஒரு அழகா அந்த மரத்தை கட்டிப்பிடிச்சு ஒரு கதை சொன்னார் இல்லையா தாத்தா. இந்த படத்துல திரு ஏழுமலை அவங்க ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. டீச்சரே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையை எழுதி இயக்குனர் எங்களோட இயக்குனர் திரு யாத்ரா ஸ்ரீனிவாசன் சாருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. சார் அழகாக ஒரு ஆடியோ விஷுவல் டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு காட்டினார். எப்பொழுதுமே நம்ம வாயால் கேட்குறத விட கண்ணால் பார்க்கக்குள்ள உங்கள் கருத்து அது நல்லா மனசில் பதியும். நான் பின்னாடி உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் யாருமே பக்கத்தில் பேசவே இல்லை, ரொம்ப அழகாக கவனிச்சிங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி நம்ம பார்த்தோம்னா அதோட கருத்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அதோடைய முழுமை அடையும். நம்ம கேட்டுட்டு பார்த்துட்டு விட்டுட்டு போகக்கூடாது. ஸோ உங்களுக்கு இந்த கருத்துக்களை அழகாக சொன்ன யாத்ரா சீனிவாசன் மற்றும் குழுவினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இனியன் என்ற இந்த குறும்படம் நம்மளுடைய ஆரோவில் பயோரிஜினில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எங்களுக்கு போட சொல்லி ஆரோவில் ஃபவுண்டேஷன் எங்களுக்கு அனுப்பி இருக்கிறது காரணத்து மட்டுமல்லாமல் ஆரோலியோ
ஸ்வரம்ன்றது அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏன்னா இந்த படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்வரம் மற்றும் இந்த படம் உருவாகிறதுக்கு எங்களுடைய யாத்ரா ஆர்ட்ஸ் மீடியா டீமுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நீங்கள் நல்லா படிங்க. இனியன்ற குறும்படம் நம்மளுடைய ஆரோவில் ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்வரம் யாத்ரா ஆர்ட்ஸ் மீடியா இணைஞ்சி இது நம்ம பயோ ரீஜனில் இருக்கிற ஸ்கூல்ஸில் இந்த படத்தை போட்டு காமிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பொம்மையப்பாளையம் கவர்மெண்ட் ஸ்கூலில் போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மரத்தை வெட்டாம நிழல் போடிய தண்ணி கட்டுங்கப்பா. இந்த மரத்தை வெட்ட நான் வரமாட்டேன். பெரிய தங்க பந்தாட்டம் ஜொலிக்குது. என்னது அது? ரொம்ப அழகா இருக்கு. அதில் வந்து அந்த எங்கேயுமே மர செடி கொடிகளே இல்லை, விரிச்சு போன மாதிரி இருந்தது. அது ஒரு சின்ன எறும்பு இது பண்ண மாதிரி, அதுக்கப்புறம் அதில் இருந்து செடிலாம் வளர்ந்து ஒரு பெரிய மரமாக ஆகி அது காடு மாதிரி ஆகி அந்த இடம் நல்லா அழகாக இருந்தது. பூச்சி எல்லாமே அழகாக இருந்தது. இந்த ஆரோவில் மாத்தீர் மந்திர் எப்படி உருவானது, ஏன் உருவானது அப்படின்னுறத இன்றைக்கி நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி அதுக்கு முன்னாடி ஆரம்பம் எப்படி இருந்தது, எவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. மாத்தீர் மந்திரை போய் பார்க்கணும். அந்த மாத்தீர் மந்திரில் என்ன இருக்குது, அது ஏன் அங்கே போகணும். ஒற்றுமை, சர்வதேச நகரம், அந்த அந்த மரங்களை இயற்கையே அழிக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம அங்கே போனால் ஏன் தியானம் தான் பண்ணோன்னா சண்டை போட்டுக்கூடாதா, வேண்டாம். அங்கே போனால் ஒரு அமைதி, மன அமைதி, அந்த ஒற்றுமை இருந்தாலே தானாக அதுக்கு நமக்கு என்ன செஞ்சிடும், அமைதி வந்துடும். எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாத்தீர் மந்திர உருவாக்கம் ஏன், எதற்கு, எப்படி, எல்லாத்துக்கும் அதோடைய பயன்பாடுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, நல்லாவே என்ஜாய் பண்ணீங்க. எங்கள் பள்ளியின் சார்பாக அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஆரோவில் ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்வரம் நம்முடைய யாத்ரா ஆர்ட்ஸ் மீடியா எல்லாம் இணைஞ்சி இனியன் என்ற ஒரு குறும்படம் வந்து இப்போ போட்டு காமிக்கிறோம். நம்ம இடையஞ்சாவடி ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் நாங்கள் இந்த நிகழ்வு நடத்துறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆரோவில் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அப்புறம் சுற்றுச்சூழல்லாம் எப்படி இருக்குது, காடுகள்லாம் எப்படி வளர்த்துட்ருக்காங்க, மனித ஒற்றுமைக்கு எந்தளவுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது ஆரோவில், இதை பற்றின ஒரு படம் தான் இது. இதை நீங்கள் நல்லா பாருங்கள். பார்த்துட்டு படம் முடிஞ்சது நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்களா, உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, என்ன தெரிஞ்சு, இந்த படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே தான் மாத்திரை மந்திர் கட்ட அடுத்ததான் எடுத்தோம். தாத்தா, இது நீங்களா? நாங்கள் கட்டும் சர்வதேச நகரத்தின் நடுவே அமைவது ஒரு ரசவாத களம். மனிதனின் அணுக்களில் ஒளிந்திருக்கும் தங்கத்தை விடுவிக்கும் அதிசய இயந்திரம். வீடு பேறு அடைய ஒரு வீடு, முக்தி அடைய ஒரு யுக்தி. முக்தி மட்டுமே என் முன்னோர்கள் தேடியது. அறிந்தது எல்லாம் அது பற்றி மட்டுமே. மாத்திரை மந்திரில் என்ன, மாத்திரை மந்திரி எதுக்கு அங்கே கட்டிக்கிறாங்க? ஒற்றுமையா இருக்கிறதுக்காக. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறதுக்காக என்ன கட்டியிருக்காங்க? மாத்திரை மண்டி. அது உள்ளர என்னப்பா இருக்கும், என்ன பண்ணுவாங்க அங்கே போயிட்டு, அது என்ன சொன்னாங்க படத்துல? அமைதியா தியானம் பண்ணுவாங்க. இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது இயற்கையை ரசிக்கணும். சூப்பர் 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 சூப்பர். நம்ம தமிழர்கள் ஆண்டாண்டுகளுக்கு முன்பாகவே இயற்கையை தான் தெய்வமாக வழிபட்டிருக்காங்க. ஸோ அப்போ இயற்கை தான் முக்கியம், இயற்கை தான் தெய்வம், இயற்கை தான் எல்லாம், அதை தான் ரசிக்கணும், அதுதான் அழகு. ஆரோவில் எதுக்கு கட்டிக்கிறாங்கன்னா ஒற்றுமைக்காக கட்டிக்கிறாங்க. பல நாட்டு
சேர்ந்த மக்கள்லாம் வந்து அதில் அந்த நாட்டு மண்ணை அள்ளியாந்து ஆரோவில் வச்சு கட்டிக்கிறாங்க. 124 கண்ட்ரீஸ்லேருந்து கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து நாளில் போட்டு தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கு எதுக்குன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு உலகம் ஒரு மக்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணுன்றதனுடைய அடையாளத்துக்கு தான் அதை ஆரம்பித்தாங்க. அது அழகாக பார்த்து சொல்லியிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா. அடுத்து எங்களுடைய ஆரோவில் ஃபவுண்டேஷன் சார்பாக நம்ம ஆரோவில் சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற ஸ்கூலில் ஆரோவில் பற்றின ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த படத்தை நாங்கள் போட்டு காமிச்சிட்ருக்கோம். இந்த படம் வந்து ஆரோவில் மாத்திரு மந்திர் எதுக்காக கட்டப்பட்டிருக்கு, சுற்றி காடுகள் இருக்குது, அப்புறம் உலகத்திலேருந்து நிறைய மக்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வாழறாங்க. அப்போ மனித ஒற்றுமையை வலியுறுத்துகிற ஒரு படமாக இந்த படம் இருக்குது. ஸோ இது மாணவர்கள் மத்தியில் போய் சேரணுன்றதுக்காக தான் இன்றைக்கி உங்கள் ஊர் கழுப்பரம்பாக்கம் இந்த பள்ளிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அங்க போய் எடுப்பா. அங்கேயா? அங்கதான் எடு. எப்பா எங்கேயா? அங்கதான். இந்த ஆரோவில் நகரம் உலக மக்கள் ஒற்றுமைக்கு அடையாளமா இருக்குது. எல்லா நாட்டோடைய டீம் ஒர்க்கும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஜாதி மதம்னு வேறுபாடு பார்க்காம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கிறதுக்காக அடையாளமாக இந்த கோல்டன் பாலை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு இந்த கதையிலேருந்து சொன்னாங்க. அது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குமரி கண்டம் அப்படின்ற ஒரு கண்டம் வந்து கடல்லே இது மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது வந்து இந்த கதை மூலமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். மனித ஒற்றுமைக்காக அது அடையாளமாக கட்டப்பட்டிருக்கு. அதே போல் வந்து குமரி கண்டம் என்ற ஒரு விஷயம் வந்து இந்தியன் ஓஷனில் முழுகிடுச்சுன்றதை பற்றி சொல்லியிருக்கான். ஒரு நல்ல ஜோராக அப்லோட் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க அவனுக்கு. இந்த ஃபில்ம் வந்து ஸ்வரம் ஆரோலியோ யாத்ரா ஆர்ட்ஸ் மீடியா ஏவிஐ USA ஆரோவில் ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. கன்னியாகுமரி பக்கத்தில் குமரி கண்டம் அதான் வந்து லெமோரியா இருந்திருக்குது. லெமோரியா இந்திய பெருங்கடலில் மூழ்கிடுச்சு. அந்த லெமோரியாவோட தொடர்ச்சியாக தான் ஒரு தங்க பாலமாக தான் இந்த ஆரோவில் நகரத்தை நான் பார்க்குறேன். இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், இன்றைக்கி இப்படி ஒரு குயிலாபாளையம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கொடுத்துருக்காங்க. 124 கண்ட்ரீஸ் மண்ணை அங்கே போட்டிருக்காங்க. அது என்ன அடையாளம், என்ன ஃபீல் பண்ணுறாரு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த எல்லா மண்ணையும் சொல்லும் போது எல்லாம் குரூப்பாக இருக்காங்க. அது கேஸ்ட் ரீஜியன்லாம் பார்க்காங்க. எல்லாருமே நேச்சரோட சேர்ந்து இருந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம இப்பயும் அதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம தமிழர் பண்பாட்டில் ஒரு விஷயம் இதில் சொல்லியிருப்பாங்க. நேச்சர் பற்றி சொல்லியிருக்காங்க. பசுமை, நேச்சர் எந்த அளவுக்கு இயற்கையை வந்து நம்ம பாதுகாக்கணுன்ற விஷயம் வந்து இந்த படத்தில் மறைமுகமாக அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது விஷுவலாகவும் பார்த்தீங்கன்னா காடு, மரம், அதுக்கான விஷுவல்ஸில் இருக்குது. பியூட்டிஃபுல்லி வெல் செட். ஃபிலிம் பார்த்ததில் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. குளோபில் வந்து எப்படி கட்டினாங்க, அது வந்து எப்படி இது விளந்ததுன்னு இந்த ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ சார். பொக்லின் இல்லாமல், ஜேசிபி இல்லாமல், வெறும் மம்முட்டி அளவாங்கு கூட வச்சு அவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷன் எடுத்திருக்காங்கன்னு போது அந்த ஃபோட்டோகிராஃபி எனக்கும் பிடிக்கும்பா. அந்த மொமெண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாத்தா அதை தான் பொக்கிஷமாக வச்சு காமிச்சிருக்காரு. ஸோ இட்ஸ் எ ரியலி நைஸ் மொமெண்ட். ஸோ ஹி அப்சர்வ் தட். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆரோவில் சிட்டி வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நானும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் தான். நம்ம டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் எதுவுமே தெரியாது. இந்த ஃபிலிம் பார்த்ததுனால எனக்கு நிறைய விஷயம் ஜஸ்ட்டு அப்படியே ஒரு அரசல் புரசலாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாலுமே கல்ச்சர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா நாட்டுடைய கல்ச்சர்ஸுமே இங்கே இருக்குது. நம்ம தமிழ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டுடைய கல்ச்சர்ஸும் நம்ம அங்கே பார்க்க முடியுது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார் வந்து நல்லாவே அங்கே டைரக்ட் பண்ணியிருக்காங்க.
அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அதில் நடிச்சிருக்கான்னு தான் அது பெரிய விஷயம். இந்த படத்தில் வந்து நேச்சர் ரொம்ப இதுவாக காட்டியிருந்தீங்க. நான் அந்த இங்கே விளையாடுனதுலாம் ஜாலியாக இருந்துச்சு. கடலில் நிறையா புரிஞ்சுக்கிற மாதிரி விதமான செய்திகளும் தெரிஞ்சுக்கினேன். இந்தியன் எப்படிலாம் நேச்சரை நேசிச்சாரு, நம்ம கல்ச்சரை பற்றிலாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாரி அந்த குளோபை பார்க்க பார்த்து நிறைய விஷயம் அவங்க சொன்னாங்க. அதே அந்த பசங்க கற்றுக்கிட்டாங்க. அந்த நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தாத்தாவுக்கும் அந்த பேர பசங்களுக்கும் இருக்க பாண்டிங் எனக்கு வந்து அந்த ஃபோட்டோவில் மரமே ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கு. அந்த ஃபோட்டோவில் மரமே இல்லைன்னு. 50 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஏரியாலாம் டெசர்ட்டாக இருந்தது. வாட் அப்சர்வேஷன், கிவ் அ பிக் அப்ளாட் ஃபார். ரொம்ப பின்தங்கிய கிராமமாக இருந்தது. குடி தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டம். ஆனால் இன்றைக்கி எல்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி பாலைவனமாக இருந்ததை இன்றைக்கி காடாக மாற்றிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ 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 ஸோ மச். அதுக்கு அந்த ஆரோவில் வந்து ஆரோவில்னு சொன்னால் குளோப் தான் எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி தான் படத்தில் பார்த்து தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அங்கே டெசர்ட் மாரி இருந்தது சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல வந்து மக்களே நட்டாங்களா இல்லை ஃபாரினர்ஸ் வந்து நட்டாங்களா அந்த பிளான்ஸ்? பிளான்ஸா? இது மக்கள் தான். மக்கள்னா ஃபாரினர்ஸும் வந்தாங்க, நம்ம கிராம மக்களும் வந்தாங்க. மழை நீர்லாம் அப்போ பாலைவனத்தில் கடலில் போய் கலந்துருச்சு. மண்ணரிப்பு அடிச்சுட்டு போகும் அளவுக்கு அங்கங்கே அணை கட்டினாங்க. அப்போ அதெல்லாம் தண்ணி தேங்கிச்சு. மரக்கன்று நட்டாங்க. அப்போ மரங்கள்லாம் வந்துச்சு. எல்லாமே இது மேன்மேட் ஃபாரஸ்ட். ஆரோவில் சுற்றி இருக்கிற காடுகள் எல்லாமே நமது மக்கள், நமது கிராம மக்களும் ஆரோவில்லையும் சேர்ந்து உருவாக்கின காடு. சரியா? மேன்மேட் ஃபாரஸ்ட். எல்லா ஊரும் ஒன்று, எல்லா மக்களும் ஒன்றுன்னு அந்த அந்த பசங்க கிட்ட சொன்னார்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா அதே போல எல்லாரும் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ. வா தாத்தா சொல்ல, அதுக்கு நம்மளுடைய மூதாதையர் தாத்தா பூங்குன்றனார் சொல்லியிருக்காரு, யாதும் ஊரே யாவரும் கேளேன்னு. அதை தான் இந்த தாத்தா சொல்லியிருக்காரு. அதனால சூப்பர். எல்லாரும் வந்து பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக வாழணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் த பஞ்ச். கிரியேட்டிவாக இருக்கும். ஆரோவில் என்ற சர்வதேச நகரம் இங்கே பக்கத்தில் இருக்குது. அங்கே அந்த மாத்திரு மந்திர்னு ஒன்று கட்டியிருக்காங்க. அது தியானம் பண்ணுறதுனால என்னென்ன விஷயங்கள், நன்மைகள் இருக்குது, ஒற்றுமையை பற்றி, சுற்றுச்சூழலை பற்றி, இப்படி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. மாணவர்களே, நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு படம் முடிஞ்சதும் நீங்கள் இது சம்மந்தமாக பேசணும் ஒன்று கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி. வரலாற்றை பற்றிய உங்கள் புரிதல் முற்றிலும் மாறுவது வியப்பிக்கிறது. இனியனின் சிந்தனை மிகுந்த கண்களை நான் உற்று நோக்கினேன். இன்று வந்த நமக்கு அச்சரம் கூட தெரியாத அதிசய உண்மைகள் எத்தனை ஒளிந்திருக்கும் அந்த கண்களில். இது கட்டினது எப்படி தெரிஞ்சுக்கணும்? இது வந்து 1968 எல்லாரும் சேர்ந்து அதை கட்டியிருக்காங்க. மாத்திரு மந்திர். ஆனால் முடித்தது வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த 52 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் முடிச்சிட்டு இருக்கு. நான் பார்த்த படம் வந்து இனியன். அதில் ரொம்ப இயற்கை மரம்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து ஆரோவியில் வந்து மண்ணாலே எடுத்து கட்டினாங்கன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து அந்த 2 குழந்தைங்களுக்கும் சொன்னாங்க. நம்ம இயற்கையை எப்படி பாதுகாக்கணும், இயற்கையோட ஒன்றி இருந்தால் நம்ம முன்னோர்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க, நாமும் அதை போல் இயற்கையோட ஒன்றி வாழணும் அப்படின்னு இந்த படத்து மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இனியன் படம் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு சுற்றுச்சூழல், அந்த மாத்திரு மந்திர் ஆரோவில் வந்து அருகாமையில் இருக்குது, நம்ம ஊர் பக்கத்திலே இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு அவேர்னஸ் ஃபில்மாக தான் அது அமையும். இது வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம். ஆரோவில்லியன்ஸ் வந்து ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரோவில் எப்படி இருந்துச்சு, மனித ஒற்றுமை, சுற்றுச்சூழல், இது சம்பந்தமான ஒரு உலக மக்கள், சர்வதேச மக்கள் இங்கே வாழறாங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக ஆரோவில் சுற்றி இருக்கிற ஸ்கூல்ஸில், வில்லேஜஸில் நாங்கள் இந்த படம் போட்டு காமிச்சிட்ருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். நீங்கள் முதல்ல படத்தை பாருங்கள், அப்புறம் அதை பற்றி பேசலாமா? அமைதியாக பார்க்குறீங்களா? நன்றி நன்றி நன்றி. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனித சமுதாயத்தை தொட்டு பார்த்தார். இவரை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன்.
இவரிடம் வெளிப்படும் அமைதியை, வேரூன்றிய உறுதியை ரகசியமாய் ரசித்திருக்கிறேன். அது வந்து என்விரான்மெண்ட்ஸ்லாம் என்வாயன்மெண்ட்னா என்ன இருக்குது அந்த படத்துக்குள்ளார? என்வாயன்மெண்ட் நேச்சர். நேச்சர், இயற்கையாக இருக்குது. இயற்கைனா அங்கே என்ன படத்தில் ஃபாரஸ்ட். சூப்பர் சூப்பர், நல்லா கிளாப். அருமை. ஆரோவில் நகரம் எதுக்கு அடையாளமாக இருக்குன்றதை மட்டும் சொன்னால் நல்லாயிருக்கும். எல்லா நாடும் சேர்ந்து இருக்கிறதுக்காக அடையாளம் இருந்துச்சு. எல்லா நாடும் சேர்ந்து அதுக்கு என்ன பேர்? ஒற்றுமை. ஒற்றுமையில் ஒற்றுமை. ஏன்னா பல நாட்டுக்காரங்க வாழ்ந்தாலும் ஆனால் ஒற்றுமையாக வாழணும்ன்ற ஒரு முன்மாதிரியான இன்டர்நேஷனல் டவுன்ஷிப் தான் நம்ம பிள்ளைச்சாவடி பக்கத்தில், நம்ம பொம்மாப்பாளையம் பக்கத்தில், குயிலாப்பாளையம் பக்கத்தில் இந்த நிறுவனத்தை நிறுவியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் வந்து ஆரோவில் போய் அந்த குளோபை பார்த்துருக்கீங்க? மேக்ஸிமம் பார்த்துருக்கீங்களா? குட். பார்க்கலாம், ஒரு ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணலாம். நான் இப்போ நம்ம வெளியிலலாம் போகிறோம், ரோட்டில் ஊர் தெருவெல்லாம் போகிறோம், அதெல்லாம் சில விஷயங்கள் பார்ப்போம். ஆனால் இந்த படத்துக்குள்ளார ஒரு விஷயம் பார்க்கவே இல்லை. யாராவது சொல்ல முடியுமா? இந்த படத்தில் நம்ம வெளியில் டெய்லி பார்க்குறோம் சார், குப்பை. குப்பை, பிளாஸ்டிக் குப்பை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், பறந்து கிடக்குது. ஆனால் இந்த படத்தில் அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் இயற்கையோட இருக்கிறதால பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எவ்வளோ க்ளீன், அழகாக இல்லை? எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேலை செஞ்சாங்க ஒற்றுமையாக, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பத்தியா, சிறப்பு, கிளாப் பண்ணுங்க. குமரிகண்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட். குமரிகண்டம் அப்போ இந்தியன் ஓஷனில் அந்த லெமோரியா முழுகி இருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய தகவல்களை அடங்கிய ஒரு பொக்கிஷம் சொல்லலாம் இந்த படம், இல்லையா? நம்ம சிரிப்பதற்காக இல்லை, இந்த படம் சிந்திப்பதற்காக. மனுஷன் எப்படி வாழணும், இயற்கைக்கு முரணாக வாழினா என்ன மாதிரி ஆகும், இந்த மாதிரி ஒரு அருமையான நேரத்தில் வந்து உங்கள் டீமோடு வந்து எங்கள் மாணவர்களுக்கு இந்த மாதிரி படத்தை போட்டு காட்டுறதுக்கு எங்கள் ஆசிரியர்கள் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் நமது மாணவர்கள் சார்பும் நன்றியை கரவொலி மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. குறிப்பாக பிள்ளைங்க வந்து அப்சர்வ் பண்ணி அதை பற்றி பேசணும், அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஷை பண்ணாமல் விட்டுறாதீங்க. நீங்கள் அது என்ன பிடிச்சிருக்கு, என்ன கற்றுக்கிட்டீங்க அதை சொல்லிடலாம். தேங்க்யூ. முழுக்க ஒரு தமிழ் முகம், அவர் கண்கள் மூக்கும் நம்மை கவனித்துச் சொல்லும். சீக்கிரம் வாங்க காவேரி, நீ சீக்கிரம் வாங்க. என்னடா உங்க பாருங்க, பெரிய தங்க வந்தாலும் ஜொலிக்குது. என்னது? யாரும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லாரும் நம்ம சொந்தம் தான். ஒரு தமிழ் கவிஞர் சொல்லியிருக்கிறான். வாங்க. பழம்பெருமைகளை நமக்கு காட்டி, ஆரோவிலினுடைய வரலாறுகளை சொல்லி, அதில் இருக்கிற தங்கப்பந்தை காட்டி, அந்த தங்கப்பந்துக்கு உள்ளே போனால் அமைதியாக நம்ம என்ன பண்ணோம், தியானம் பண்ணணுன்றதை சொல்லி, பல்வேறு நாட்டு மக்கள் இங்கே ஒற்றுமையாக இருக்கணுன்றதை சொல்லி, வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நம்ம நாட்டினுடைய இறையாண்மை என்பதை சொன்ன நமது ஐயா அவர்களுக்கு உண்மையாகவே மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆரோவில்லை பற்றி எனக்கு தெரியாததை கூட இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து நான் ஆரோவில்குள்ளே போயிருக்கேன், ஆனால் அது சூப்பராக இருக்கும். இதில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த மாத்திருமந்திக்குள்ளார என்ன பண்ணுறாங்க, அந்த தங்கப்பந்துக்குள்ளார என்ன பண்ணுவாங்க? தியானம், மெடிடேஷன், தியானம். சூப்பர். எனக்கு வந்து இயற்கை காட்சினா ரொம்ப பிடிக்கும். நான் இந்த அளவுக்கு எங்கேயும் பார்த்ததில்லை, ஆனால் இந்த படத்தில் பார்த்தேன். அந்த பறவைகள், அந்த மரங்கள், அந்த செம்மண், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஆரோவிலுக்கு வந்து அந்த ஆதாரமாக எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காக அதை வந்து கட்டியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே எல்லாமே நேச்சுரலாக இருந்தது. அவங்க வீடுலேயும் சரி, அந்த தாத்தா பேசுகிறதுலையும் சரி, அந்த குழந்தைங்க அந்த 2 பேரும் நல்ல ஒரு அப்சர்வேஷன்லாம் அவங்க மைண்டை நல்லா கேட்டுக்கிட்டு சுவாரஸ்யமான ஒரு கதையை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைய தினம் இனியன் என்ற குறும்படம்
இந்த படம் வந்து ஒரு ஏர்லி ஆரோவிலியன் ரூத் ரோமன் என்றவர் ஒரு ஷார்ட் ஸ்டோரி இனியன் எழுதியிருந்தாரு. அந்த படத்திலிருந்து அந்த கதையிலிருந்து நாங்கள் வந்து இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஒரு ஹை லெவல் ஃபிலிம் தான், பாருங்கள். அதில் பல தெரியாத கருத்துக்கள்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அமைதியாக இருந்து பார்த்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த நமது தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி கூறி எங்களுடைய இனிய திருமணத்தை செய்து நன்றி, வணக்கம். வயதான சற்றே விலகி வந்தவர், முழுக்க முழுக்க ஒரு தமிழ் மனம். அவர் கண்களும் மூக்கும் நம்மை கவனித்துச் செல்லும். இங்கத்தான் 1968 பல நாட்டிலிருந்து கைப்பிடி மண்ணை கொண்டாந்து இதுக்குள்ளார போட்டு ஆரோவில் நகரத்தை ஆரம்பிச்சாங்க. ஆரோவில் சர்வதேச நகரத்துல பல நாட்டை சேர்ந்த மக்கள் வேற்றுமை இல்லாம ஒற்றுமையா வாழ்றாங்க. இந்த படத்துல வந்து நான் 3 விஷயம் கத்துக்கிட்டேன். முதல் விஷயம் மரம் நடணும்னு கத்துக்கிட்டேன். ரெண்டாவது விஷயம் உலக மக்கள் ஒருங்கிணைப்பால அந்த கோபுல் உருவாகி இருக்கு, அது கத்துக்கிட்டேன். 3வது விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம்னா எல்லா நாட்டில இருந்தும் 124 நாட்டில இருந்து மண் எடுத்துட்டு வந்து அந்த இது கட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. நான் ஆரோவில் பக்கத்தில் தான் எங்கள் ஊர் இரும்பை சித்தூர். நான் ஆரோவிலுக்கு போய்கிறேன், நிறைய டைமு குளோபல்லாம் போய்கிறேன். ஆனால் இவ்வளோ விஷயம்லாம் தெரியாது எனக்கு. இந்த படம் பார்த்து ரொம்ப கற்றுக்கினேன். எப்படி மரம் வளர்க்கணும், பிளாஸ்டிக்லாம் போடக்கூடாது, இதுக்கப்புறம் கற்றுக்கினேன். இந்த ஆரோவில் சம்பந்தமான எல்லா செய்திகளும் சிறப்புகளும் உங்களுக்கு தெரியும். வகுப்பறையில் அதை பற்றி எனக்கு ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க. தலைமை ஆசிரியர் சார்பாகவும் மற்ற ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். பேர் ஆரோவில்ல போய் அந்த குளோப்லாம் பார்த்துருக்கீங்க? ஓ, நிறைய பேர் போயிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. இப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். ஆரோவில் வந்து நம்ம பக்கத்தில் இருக்குது, விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் தாலுக்காவில் அங்கே இருக்குது. சர்வதேச மக்கள் அங்கே வாழறாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் டவுன்ஷிப்பை பற்றி நம்ம மாணவர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம படம் பார்க்கலாமா? வெரி குட், தேங்க்யூ. படம் பார்த்துட்டு அப்போ நம்ம அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். பெரிய தங்கம் வந்தாலும் ஜொலிக்குது. என்னது அது? ரொம்ப அழகா இருக்கு. காட்டுக்குள்ள விளையாட போனல, அங்க ஒரு பெரிய தங்கம் வந்து பார்த்தேன். என்னது இது? எதுக்கு அதை அங்க கட்டி வச்சுக்கிறாங்க? அது ஒரு கோவில் மாதிரி ஆரோவில் நடுவில் கட்டியிருக்காங்க. அதை மந்திரின்னு சொல்லுவாங்க. சுற்றுச்சூழல்லாம் எப்படி இருந்தது, அப்புறம் மரத்தெல்லாம் நல்லபடியாக வளர்க்கணும், பழைய காலத்து நம்ம தாத்தாலாம் எப்படி மரத்தை பாதுகாத்து வளர்த்தாங்க, அதுபோல் நம்மளும் கடைபிடிக்கணும்னு தான் நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு இது வரைக்கும் ஆரோவில் எப்படி கட்டினாங்க எனக்கு தெரியாது. இந்த படத்தை பற்றி தான் நான் தெரிஞ்சுக்கினேன். ஆரோவிலுக்குள்ள எல்லாரும் அமைதியாக இருக்குமா? எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து கட்டினது தான் ஆரோவில். சூப்பர். இதான் ஒற்றுமை வலியுறுத்தி. ஏன்னா ஒரு விஷயம் ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம குடும்பத்திலையும் ஒற்றுமையாக இருக்கணும், ஸ்கூல்லையும் ஒற்றுமையாக இருக்கணும், கிராமத்திலையும் நம்ம நாட்டிலையும். அந்த மாதிரி ஆரோவில்ல பல நாட்டில இருந்து வாழறாங்க. இதில் முதல்ல டைவர்சிட்டி இன் யூனிட்டின்றத முக்கியமாக வலியுறுத்தியிருக்கிறாங்க. நம்ம சோஷியல்லாம் படிப்போம், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி. வேற்றுமையில் ஒற்றுமைனா எப்படி? பல மதம், பல நாடு, ஜாதி, இனம், அடுத்தது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், அடுத்தது நம்ம ட்ரெஸ்ஸிங், வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், இதெல்லாம் வேறுபட்டு இருந்தாலும் நாம் அத்தனை பேரும், பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் மனிதர்கள் தான், ஒரே மனிதர் ஜாதி தான். அதுன்றது தான் இந்த படம் வந்து விளக்கு. நமக்கு பக்கத்தில் ஒரு 40 கிலோமீட்ரு அளவில் இருக்கிற இடத்துல, நம்ம இடத்துல இதை ஆரம்பித்து இந்த உலக யூனிட்டியே நமக்கு காட்டியிருக்கிறாங்க. இதை நம்ம இது வரைக்கும் அதை ஃபீல் பண்ணல. ஏதோ டூரிஸ்ட் பிளேஸு, பீச்சுக்கு போகிறோம், ஏதோ சுற்றி பார்க்குறோம், ஏதோ குளோப் இருக்குது, குளோபல் யூனிட்டின்றது அதுதான். அங்கே போய் மெடிடேஷன், உலக சமாதானத்தின் இருப்பிடமே அதுதான். அந்த வைப்ரேஷன் பாருங்கள், அந்த இதில் வைக்கிறப்ப, கை வைக்கிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்குது.
எப்படின்னா நம்ம எல்லாம் இந்த நாட்டு மக்கள், இந்த பூமியின் மக்கள், இந்த செல்வ செழிப்பெல்லாம் அழிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சமாதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், எதையும் இயற்கையை அழிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட கான்செப்ட் அடங்கியது தான் இந்த இனியன் படம். அப்போ நம்ம அதை என்ன செய்யணும், நம்ம அத்தனை பேரும் அதை கடைப்பிடிக்கணும். இப்படிப்பட்ட இடத்த நம்ம என்ன செய்யணும், சுற்றி பார்க்கணும். அதுக்காக நம்ம ஒரு முறை முயற்சி செய்வோம், அதுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்றி, தேங்க்ஸ். அற்புதமாக ஓல்ட் கான்செப்டே ஒரு கன்க்ளூட் பண்ணிட்டாங்க டீச்சர். சிறப்பு, டீச்சருக்கு ஒரு பாராட்டுகள். இந்த இனிய நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்து எங்களுடைய ஆரோவில் ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்வரம் ஆரோலியோ மற்றும் யாத்ரா ஆர்ட்ஸ் மீடியா சார்ந்து நமது கொந்தமூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இந்த வீடியோ ஷோ ஸ்க்ரீனிங் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் பார்க்குறத அவங்க பதில் சொல்கிறதுலாம் இனிமையாக இருக்கும், நிறைய தெரிஞ்சுக்கலாம். டீச்சர் சொன்ன மாதிரிலாம் அந்த நேரத்தில் நிறைய தெரிஞ்சுக்கலாம், ஸ்டூடெண்ட் சொல்லும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் பாடம் எடுக்கும் போதும் சரி, நம்ம லிசன் பண்ணாலுமே நிறைய தெரிஞ்சுக்கலாம்.